ஹே கைஸ், 2026ல வந்து ஐடி வந்து பயங்கர பூமிங்ல இருக்கு. நிறைய பேருக்கு வந்து லே ஆஃப் ஆகுது. நிறைய பெரிய பெரிய கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைரிங்கே வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு ஐடி கோர்ஸ் இப்போ தான் எடுத்திருக்கேன். அதாவது நான் வந்து இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு சிஎஸ்சி பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன், இல்லை ஐடி பேக்ரவுண்ட் எடுத்திருக்கேன். இல்லை காலேஜெலாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து என்னை அப்ஸ்கில் பண்ண ஐடியில் வந்து கோடிங் லாங்குவேஜ் படிக்கலான்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2026ல் அப்படி நான் முடிச்சா அது ஒர்த்தா, இல்லை நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேனா அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் முடிச்சவங்க மனசில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஜஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் தரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து 2022 தான் வந்து ஆக்சுவலாக வந்து சாட் ஜிபிடின்றதை வந்து கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது அது வந்து இந்த அளவுக்கு இம்பாக்ட் தரணும்னு யாரும் தெரியல. பட் இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து ரொம்பவே தெரியுது. ஏன்னா நம்ம பெரிய பெரிய டாப் லீடர்ஸாக இருக்கிற இப்போ ஸ்ரீதர் வேம்பு சார், இல்லை பெரிய பெரிய கம்பெனி லீட்ஸில் இருக்கவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு டெவலப்பிங் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வந்து ஏஐ டூல்ஸே வந்து சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கிளாடாக இருக்கட்டும், இல்லை வந்து ரெப்ளிக், ஸோ எந்த ஒரு டூலாக இருக்கட்டும், ஸோ அதுவே வந்து ஒரு டீசெண்டான அளவுக்கு வந்து கோடிங் வந்து நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு வந்து அடிச்சு கொடுத்தது. ஸோ டெவலப்பிங் மட்டும் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து வேற ப்ரொஃபஷனல் பார்த்துக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மனசில் வந்து கரெக்டாக, அதாவது நீங்கள் ஆல்ரெடி டெவலப்பராக இருந்தாலோ இல்லை டெவலப்பர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து படிக்கிற மைண்ட் செட்டே போயிடும். ஸோ தேவையில்லாத குழப்பங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் இதோட தான் நம்ம இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைடில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கோடிங் தாராளமாக படிங்க, தப்பே இல்லை. அது கூட வந்து உங்களை வந்து அப்ஸ்கில் எப்படிலாம் பண்ணணுன்றதை நீங்கள் யோசிக்கணும். அது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பீப்புள் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் பண்ணணும். முன்னாடி வந்து டெவலப்பர் தனியாக இருப்பாங்க, டெஸ்டிங் டீம் தனியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுமே தனித்தனி டீமாக இருப்பாங்க. இப்போ இந்த ஏஐ டூல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆள்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்மா கிட்ட போய் ப்ராம்ப்ட் கொடுத்து அவருக்கு தேவையான யூஎக்ஸ் டிசைன் எடுத்துக்க முடியுது. ஏஐ டூல் கிட்ட போயிட்டு அவருக்கு தேவையான கோடிங் எல்லாமே எடுத்துக்க முடியுது. ஸோ 4 பேர் பார்க்க வேண்டிய வேலையை வந்து ஒரு ஆள்னாலே பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டியும் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு டெவலப்பராக மட்டும் இருந்தாலும் பத்தாது. எனக்கு வந்து டெவலப்பராக இருக்க கம்யூனிகேஷன் வராது அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்லவே முடியாது. ஏஐ டூல்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து தாராளமாக அது டூல்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பீப்புள் ஹேண்ட்லிங் ஸ்கில் எப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 4 பேர் பார்க்க வேண்டிய வேலையை வந்து ஒரு ஆள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக டெவலப்பர் ஜாப் வந்து மொத்தமாக ஏஐ தூக்காது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக ஏஐ வச்சு பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேபி ப்ராடக்ட் டெவலப் ஆகிடும். பட் அந்த அளவுக்கு அது ஸ்டாண்டர்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நாளைக்கே அந்த ப்ராடக்ட்டில் இருக்க ஏதாவது பிரச்சனை, அது கூட வந்து டீபக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை டெவலப்பர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க. முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா 6 to 8 months வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிப்பாங்க. இப்போலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 monthsலேயே வந்து அதுக்கு தேவையான இது வந்து ரோட் மேப் வந்து யார்கிட்டையும் நீங்கள் போய் கேட்க தேவையில்லை. சாட் ஜிபிடியே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஆகணும், அதுக்கான ஒரு ரோட் மேப் கூட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது கிளியராக கொடுத்துருவோம், என்னென்ன படிக்கணும், என்னென்ன தேவை அப்படின்றத. ஸோ ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ ட்ரிவன் கண்ட்ரி இல்லை, ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ண இப்போ தான் அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் யூஎஸ், சைனா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ டூல்ஸை வந்து அவங்களே வந்து பில்ட் பண்ணி அவங்க கண்ட்ரியை வந்து ஏஐ ட்ரிவன் கண்ட்ரியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷன் தான். ஃபியூச்சரில் வந்து ஏஐனால நிறைய ஜாப்ஸ் உருவாகலாம். பட் நமக்கு தெரியல என்னென்ன ஜாப்ஸ் ஃபியூச்சரில் உருவாகும் அப்படின்றது. பிகாஸ் நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கோம், போக போக இன்னும் நிறைய டெவலப் ஆகும். ஸோ நம்ம சைடு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிஎஸ்சி பேக்ரவுண்ட் எடுத்து இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்லை ஐடி எடுத்தாலும் சரி, இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு 6 months கோர்ஸ் எடுத்து படித்தாலும் சரி, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க, கோடிங் பார்த்த டெவலப்பர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காதீங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏஐ யூஸ் பண்ண கூட உங்களால் முடியும். பிகாஸ் ஏஐ நாளைக்கு கோடு கொடுக்குதுன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட முடியாது. அது என்ன கோடு கொடுக்குது, அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்றத ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்னா அந்த ஃபார்மேட் வந்து நீங்களுமே ஒரு கம்பெனியில் போய் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. எதை பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க. சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. என்னதான் நிறைய பேர் லே ஆஃப் பண்ணாலும் உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வே ஆகலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி உங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறுபடியும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.